சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே கோவத்தில் அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. இங்க பாரு விஜயா, மீனா ரொம்பவே நல்ல பொண்ணு, அதுக்காக நீ செய்யற கொடுமையெல்லாம் அவ பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டா. இங்க பார், தீபன் ரதியோட பிரச்சனை வந்ததே அப்ப முன்னாடி நின்று ஏன் மாமியார் அடிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு எந்த அளவுக்கு தைரியமா நின்றா, அதே மாதிரி தான் அவ எல்லா விஷயத்தையும் பண்ணுவா. இனி அவகிட்ட நீ வாழ ஆட்டாத. இங்க பார், நீ அன்பை காட்டினா அவ்வளோ அன்பை காட்டுவா. அதை விட்டுட்டு நீ ஓவரா நடந்துக்கிட்டா உன் தலைமையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுட்டு போக கூட அவ தயங்க மாட்டா. நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு விஜயா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம முத்து மீனா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் மீனாவை தொட்டு பார்க்குறாங்க. பயங்கரமாக ஹெவி ஃபீவராக இருக்குது. இதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம முத்து மீனா, என்ன உனக்கு உடம்பு இப்படி கொதிக்குது, முதல்ல வா டாக்டர் கிட்ட போகலான்றாங்க. இல்லைங்க வேண்டாம், எனக்கு தலை பாரமாக இருக்குன்றாங்க. சரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் பாட்டி கிட்ட கை வைத்தியம் கேட்குறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா முத்து, முதல்லலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், இப்போ என்னடானா நீ ஃபோனே பண்ண மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி கொஞ்சம் வேலை பாட்டின்றாங்க. வேலையவே கட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்குடா சுத்த போறீங்க? ஒரு 4-5 நாள் இங்க தங்குற மாதிரி வாங்கல. கண்டிப்பா பாட்டி வரும், நீங்க கவலைப்படாதீங்க. மீனாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு, நீ வீட்டு வைத்தியமா ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பல, அது சொல்லு, நான் வச்சு கொடுக்குறேன்றாங்க. உடனே பாட்டியும் அதுக்கான இன்கிரீடியன்ட் எல்லாம் சொல்றாங்க. இப்ப முத்துவும் கஷாயம் வச்சுட்டு கொடுத்ததும் மீனா அலறாங்க. என்னாச்சு மீனான்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் சீதாவை அடிச்சுட்டேன். எதுக்காக அடிச்சேன்? நீயும் சத்யாவும் சண்டை போடுவீங்க பார்த்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நீயும் சீதாவும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அருண் உயர்ந்தியும் உங்களை தாழ்த்தியும் பேசினாங்க, நீங்க தான் ஆள் வச்சு அடிச்ச மாதிரி எல்லாம் அவ பேசினா, நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கலீங்கன்னு சொல்றாங்க. விடுமீனா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனாவும் சீதாவை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சத்யா சீதாவுக்கு கால் பண்றாங்க. அக்கா, என்னக்கா நீங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்க மாட்டீங்க, நீங்க என்னடானா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு, எனக்கு மட்டும் அக்கா கிட்ட சண்டை போடணும்னு ஆசையா? அவருக்கு எப்படி அவருடைய புருஷன் முக்கியமோ அது மாதிரி தானே எனக்கு என் புருஷன் முக்கியம்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அவளா அவளுடைய தப்பா உணராத போது நான் ஃபோன் பண்ணி பேசி மட்டும் தப்பை திருத்திக்க முடியாது, ஆனா முத்து மாமா பண்றது எல்லாமே தப்புதான் சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. இதை கேட்ட அருண் சந்தோஷப்பட்டு சீதா கிட்ட சீதா, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி எனக்காக பேசினதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த முத்து நல்லவன் கிடையாது, உன் அக்கா ரொம்ப நல்லவங்க. முதல்ல அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து பண்ணணும், முத்துவை ஒட்டுமொத்தமா மீனா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவ புருஷன் ஒஸ்தினா எனக்கு நீங்க முக்கியங்க, உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு எப்பவும் நான் துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு சீதா அங்கிருந்து போனதும் முத்துவை ஜெயிச்ச மாதிரி அருண் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப சீதாவுக்கு ஒட்டுமொத்தமா அருணோட சுயரூபத்தை முத்து சீதாவுக்கு தெரியப்படுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.